அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால். சீக்கிரம் வீட்டுக்கு வா, ஒரு கோழிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வந்து பார்த்தா கோழியோட நிலைமையை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டவுன்லோட் பை மோட் மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மொபைல் அப்ளிகேஷன். க்ரோசரி ஐட்டம்ஸ்லேருந்து டெக்னிக்கல் கேஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலே கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வான்கோழி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நல்லா ஃபுல்லாக ஒரு அடல்ட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு முட்டை போடுற பருவத்தில் இருக்குது. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சேவல்கள் இருக்குது. அதே மாதிரி கோழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ஒரு 4 இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வயசில் இருக்கிறதுனால இப்போது ப்ரீடிங் அதுக்கான டைம் அப்படிங்கிறதுனாலையும் அது போக இட பற்றாக்குறையினால் நான் கொஞ்சம் கூண்டில் அடைச்சி வச்சுருக்கிறதுனாலையும் இந்த கோழிங்க என்ன பண்ணிடுச்சுன்னா மேட்டிங் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி சண்டை போட்டு இந்த வான்கோழியில் பிடிச்சி ஒரு சின்ன பின்னமாக ஆக்கி விட்டுருச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த நிலமை. இதுவே நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா ஓரளவுக்கு அதுங்களை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அப்பப்போ நோட்டீஸ் பண்ணி நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்ருப்பேன். ஒரு அரை நாள் வெளியே போயிட்டு வந்ததில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த வான்கோழி இறந்து போயிடுச்சா உயிரோட இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியாமல் ஒரு டவுட்டில் தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்ததில் ஒரு 50% வந்து உயிர் இருக்குது, ஒரு 50% வந்து வேதனையில் படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். உடலில் எங்கேயாவது காயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு காயமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இறப்பையில் ஏதாவது தீவனம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். தீவனம் இருந்துச்சு. அதனால இதுக்கு நோய் எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா அங்கேருந்து அந்த சேவல்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி பக்கத்தில் இருந்த ஒரு தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. அங்கேருந்து பார்த்து தான் வந்து இவங்க வந்து காப்பாற்றி எடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்காங்க. வச்சது தான் வச்சாங்க. ஒரு வெயிலில் வைக்கலாமேன்னு பார்த்தா வெயில் அடிக்கல. இன்றைக்கி செம மழை, ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதை இப்போ எடுத்து ஃபேனில் வந்து நான் காய வைக்க சொல்லியிருந்தேன். நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி துணியை வந்து எடுத்து நல்லா துடைச்சி விட்டுட்டு சரி மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காய வைங்கன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் அதால் நடக்க முடியல அப்படிங்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்பு ஃபுல்லாக வந்து எறும்பாக ஏறிடுச்சு. இந்த எறும்பு எப்படி விரட்டுறதுன்னு தெரியாமல் 1-2 எறும்பு ஏறி இருந்தால் பரவாயில்ல, ஏகப்பட்ட எறும்பு வந்து உள்ளே ஏறிடுச்சு. எல்லா எறும்புமே பார்த்திங்கன்னா கடி எறும்பு உடம்பு ஃபுல்லாக கடிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து சேவல் மிதித்ததில் அது ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போது இந்த எறும்புகள் கடித்ததில் ரொம்பவே வந்து உடல் வந்து ரொம்ப சோர்வில் இருக்குது. அதோடைய கால்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால காலை எப்படி சுருக்கமாக வச்சுருக்கு பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி கட்டையை எடுத்து நான் வந்து பொருத்தி வச்சுருக்கேன். என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சிக்கிட்டு இருக்குது இந்த டைமிங்கில். அப்படிங்கிறதுனால ஒரு சாம்பிராணி கட்டியும் அந்த எறும்பு கொஞ்சம் போகுமே அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சாம்பிராணி கட்டி எடுத்து பக்கத்தில் சாமிக்காக பொருத்தி வச்சுருந்தது. அதை எடுத்து நான் கோழி பக்கத்தில் வச்சுட்டேன். நான் இப்போ இந்த கோழி பிழைக்குமா பிழைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கோழி வந்து பார்த்திங்கன்னா கத்துது, எல்லாமே செய்யுது. ஆனால் என்னென்னா சண்டையில் தோற்ற சேவல் எப்படி டயர்டாகி நிற்குமோ அதே மாதிரி நிற்கிது. நமக்கு பெருசாக சண்டை கோழி வளர்த்த அனுபவம் கிடையாது. அதனால் கோழியில் வந்து எப்படி வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா ரெடி பண்ணுறது நமக்கு பெருசாக தெரியாது. இப்போதைக்கு ஒரு முதல் உதவியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து குளுக்கோஸ் தண்ணியை வந்து எடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அது போக நம்மளுக்கு வைமரால் வந்து எப்போவுமே நம்ம அந்த மெடிசன் கையில் வச்சுருப்போம். அந்த மெடிசனும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இறப்பையில் கொஞ்சம் சாப்பாடு இருந்ததுனால சரி எதுக்கு தேவையில்லாமல் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதை சுற்றி பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் எறும்பு நல்லா கடிச்சு ஏறிடுச்சு போல். பாவம் அதால் வந்து முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து நீந்திருக்கு. அது போக கோழிங்க சேவல்கிட்டையும் ரொம்ப நேரம் வந்து மிதி வாங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால அது ரொம்ப டயர்டில் இருக்குது. இருந்தாலும் கோழி வந்து பொழைச்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி டயர்டாக இருந்துச்சின்னு சொன்னால் அதோடைய மண்டையில் இருக்க அந்த ப்ளூ கலர் ரோஸ் கலர் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அதனால் இந்த கோழி பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் வீட்டில் கோழி தண்ணியில் விழுந்துச்சுன்னா நீங்கள் பிழைக்கிறதுக்குள்ளே காப்பாற்றிடுவீங்களா இல்லை இறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோழி வந்து உயிரோடு இருக்குமா இல்லை பிழைக்குமான்னு எனக்கே தெரியல. ஒரு 2 நாள் கழித்து இதோடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கறிச்சட்டியை வந்து பானையில் போட்டு கொஞ்சம் கங்கு எடுத்து ஆவியை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சூடு வெப்பத்தை கொடுக்கறதுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செட்டப் போய் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து இது பொழைச்சிதா இல்லைங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.